மாண்புமிகு தமிழக முதல்வர், கழகத் தலைவர், தமிழ் இனத்தின் கண்மணி தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மருத்துவ அணி ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுகின்ற வாய்ப்பினை நான் இன்றைக்கு பெற்றிருக்கிறேன். இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிறந்தநாள் விழா கொண்டாடி விடுவதில்லை. அப்படி ஒவ்வொருவரும் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று ஆரம்பித்தால் விழா எடுப்பதற்கே நேரம் இருக்காது. பின்பு யாருக்கு நாம் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம்? எவனொருவன் தான் பிறந்த இனத்தையும், தான் பேசும் மொழியையும், தான் வாழும் நாட்டையும் தன் தோளிலே தூக்கிச் சுமந்து ஒரு அங்குலமாவது உழைத்து உயர்த்தி காட்டுகிறானோ அவனுடைய பிறந்த நாளைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் பிறந்த தமிழ் இனத்தையும், தான் பேசும் தமிழ் மொழியையும், தான் வாழும் தமிழ் நாட்டையும் தன்னுடைய தோளிலே தூக்கி வைத்து கொண்டு இந்திய துணைக்கண்டத்தின் தலைசிறந்த மாநிலமாகவும் இந்தியாவை ஆளுகிற முதலமைச்சர்களிலேயே முதன்மையான முதலமைச்சராகவும் அவர் விளங்குகிற காரணத்தினால்தான் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அவர் பிறந்த நாள் மார்ச் 1ஆம் தேதி. நான் கூட நினைத்தேன், மார்ச் மாதம் 1ஆம் தேதி இவரை பெற்றெடுப்பதற்கு காலம் ஏன் தீர்மானித்தது என்று நான் நினைத்ததுண்டு. நானே நினைத்து பார்க்கிறேன். மார்ச் என்ற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுத்து நட என்று பொருள். திராவிட இயக்கத்தையும் தமிழ் இனத்தையும் அணிவகுத்து நடத்தப் போகிற தலைவன் நீதான் என்று காலம் கண்டுகொண்டு இவரை மார்ச் 1ஆம் தேதியே பெற்றெடுத்தது என்று நான் கருதுகிறேன். அத்தா உனக்காலாய் இனியல்லேன் எனலாமே என்று அப்பர் தேவாரம் பாடினார். தலைவா உனக்காலாய் இனியல்லேன் எனலாமே என்று புதிய தேவாரம் பாடுகிற திருக்கூட்டமாக இன்றைக்கு தமிழக மக்கள் இருக்கிறார்கள். நைல் நதியை எகிப்து நாட்டிற்கு கிடைத்த நன்கொடை என்று சொல்லுவார்கள். காலமும் கலைஞரும் சேர்ந்து திராவிட இயக்கத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் கொடுத்த நன்கொடைதான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். திராவிட சித்தாந்தத்தின் முழு வடிவமாக அவர் இருக்கிறார். இயங்குகிற தலைவராகவும் ஈடு இணையற்ற முதல்வராகவும் அவர் இருக்கிறார். அவர் ஒரு அரசனுக்கு மகனாக பிறந்ததால் அரசனாவதைப் போல ஒரு தலைவனுக்கு மகனாக பிறந்ததால் தலைவரானவர் அல்ல. தன் தகுதியாலும் திறமையாலும் உழைப்பாலும் சுயமாக வளர்ந்த தலைவர். அவர் ஒன்றும் தொட்டி கோபாலபுரத்து தொட்டி செடி அல்ல. தானே வேரோடி தானே கிளைபரப்பி சுயமாக வளர்ந்த, கோபாலபுரம் நந்தவனத்தில் சுயமாக வளர்ந்த ஒரு மனோரஞ்சித கொடிதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அரசியல் அனுபவத்தை பார்த்தால் 21 வயதிலேயே அவர் பொதுக்குழு உறுப்பினர், 26 வயதில் செயற்குழு உறுப்பினர், 30 வயதில் இளைஞரணி செயலாளர், 55 வயதில் துணை பொதுச் செயலாளர், 64 வயதில் செயல் தலைவர், 68 வயதில் முதலமைச்சர். அந்த அளவிற்கு ஒரு அரசியல் அனுபவத்தை பெற்ற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் ஏற்கனவே ஆட்சியாளர்களாக இருந்த தலைவர்கள், அரசியல் கட்சியின் தலைவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் தலைவர்களாக உருவாகிவிட்டார்கள். புதிய தலைமை, இளைய தலைமுறை உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலே இருந்தும் உருவாகி இருக்கிற இளம் தலைமுறை தலைவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லாரையும் விட அரசியல் அனுபவத்திலும் ஆட்சி அனுபவத்திலும் முதலிடத்தில் இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். இன்னும் சரியாக சொன்னால் சிறைச்சாலைக்கு சென்றவர் அவர். 15 முறைக்கு மேல் சிறைக்கு சென்றவர். ஒரு சிறை கல்லை சிற்பமாக்குற இடம். அங்கு சிற்பமானார், அங்கு பயிற்சி பெற்றார். அரசியலில் தன்னுடைய வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தம்பி என்று அண்ணா ஒரு முறை குறிப்பிட்டார். அதற்காக அவர் அவருடைய வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க பழகி கொண்டவரே தவிர அவசரப்பட்டு வந்தவர் அல்ல. நான் இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்திய அரசியலில்
மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பி வந்து அரசியல் நடத்த ஆரம்பித்தவுடன் முதலாக அவர் கைது செய்யப்பட்டது ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு போராடிய பொழுதுதான். அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு வயது 53. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அதே ஒத்துழையாமை இயக்கத்திற்காக போராட்டம் நடத்தி வேலூரிலே கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்ட போது அவருக்கு வயது 52. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு அவர் சிறையிலே அடைக்கப்பட்ட போது அவருக்கு வயது 27. அண்ணா அவர்கள் 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு முதல் முறையாக கைதானார். அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 28. நம்முடைய கலைஞர் தலைவர் அவர்கள் கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு முதல் முறையாக சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 29. இந்த தலைவர்கள் சிறைக்கு போன வயதை முதலாக சிறைக்கு போன வயதை நான் பார்க்கிறேன். காந்தியடிகள் 53 வயதில், ராஜாஜி 52 வயதில், காமராஜர் 27 வயதில், அண்ணா 28 வயதில், தலைவர் கலைஞர் 29 வயதில் சிறைக்கு போனார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழகத் தலைவர் முதலாக சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 23. 23 வயதில் சிறைக்கு போனார். இதற்கு முன்னால் போன தலைவர்களுக்கெல்லாம் தண்டனை காலம் விதிக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு நாள் சிறையில் இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். எப்போது விடுதலை என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் மிசா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றியதற்காக, அந்த போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையிலே நம்முடைய தளபதி அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள் அடைக்கப்பட்ட போது எப்பொழுது வெளியே வருவோம் என்று இவர்களுக்கும் தெரியாது, எப்பொழுது வெளியே அனுப்புவோம் என்று பிடித்து கொண்டு போனவர்களுக்கும் தெரியாது. அது ஒரு காரா கிரகம். எப்பொழுது விடியும், எல்லா இரவுகளும் விடியும் என்பார்கள். ஆனால் அவர்களுடைய விரவு விடியும் என்ற நம்பிக்கை இல்லாமலேயே சிறைச்சாலையில் இருந்தார்கள். அதைவிட ஒரு கொடுமை, அவர் சிறைக்கு போன பொழுது அவருக்கு திருமணமாகி 5 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. புதுமாப்பிள்ளை கோலம் களையாத காலம். கட்டிலறையில் காவியச் சுவை காண வேண்டிய பருவம். அந்த பருவத்தில் ஒரு காராக்கிரக சிறைச்சாலைக்குள்ளே அடைபட்டு கிடந்தார் என்று சொன்னால் இதைவிட ஒரு தியாகத்தை எந்த தலைவன் இந்த நாட்டில் செய்திருக்கிறான் என்று கேட்க நான் ஆசைப்படுகிறேன். அதைவிட திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை நாம் தளபதி தளபதி என்று அழைத்து மகிழ்ந்தோம். இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றில் திராவிடர் கழகமாக இருந்த பொழுது தளபதி என்று முதலாக அழைக்கப்பட்டவர் அஞ்சானெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தான். அவரை தளபதி என்று திராவிட இயக்கம் அழைத்தது. அண்ணா அவர்கள் பெரியாரோடு இருந்த பொழுது பெரியார் தலைவரானார், பெரியாருக்கு அண்ணா தளபதியானார். அண்ணாவை தளபதி என்று அழைத்தார்கள். அந்த காலத்தில் அவருடைய சொற்பொழிவாற்றுகிறார் என்று விளம்பரம் செய்கிற பொழுது தளபதி அண்ணாதுரை பேசுகிறார் என்றே விளம்பரம் செய்வார்கள். அப்படி 2வது முறையாக இந்த இயக்கத்தில் தளபதி என்று அழைக்கப்பட்டவர் அண்ணா அவர்கள். ஆனால் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் கலைஞருக்கு தளபதியாக, கழகத்துக்கு தளபதியாக, திராவிட இயக்கத்திற்கு தளபதியாக தளபதி ஸ்டாலின் என்று அழைக்கப்பட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அண்மையில் இந்தியா டுடே பத்திரிகை ஒரு ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வில் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் டாப் 10 வரிசைக்குள் இருக்கிற தலைவர்கள் யார் யார், என்ன காரணத்திற்காக இந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து ஒரு பட்டியலை வெளியிட்டது. இதில் 1வது இடத்தை பிடித்தவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதில் 2வது இடத்தை பிடித்தவர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்.
4வது இடத்தை பிடித்தவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள். 8வது இடத்தை பிடித்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு 8வது இடம் கிடைத்தது. அதற்கான காரணங்களை இந்தியா டுடே பத்திரிகை எப்படி பட்டியலிட்டது தெரியுமா? அதற்கான காரணங்களை சொல்லுகிற பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அடக்கமான போர் வீரன் என்று சொன்னது. முதலமைச்சரை இந்திய அரசியலில் ஒரு அடக்கமான போர் வீரன் என்று சொன்னது. தென்னிந்திய கோட்டையை பிடித்து வைத்திருப்பவர் அவர் என்று சொன்னது. அவருடைய மொழி தொடர்பு வடமாநில மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அவர் மொழியைத்தான் கேட்கிறது. இவர் என்ன சொல்லுகிறார் என்று தான் ஆய்வு செய்து கேட்கிறது. அவருக்கு லோக்சபாவில் 22 எம்பிக்கள், ராஜ்யசபாவில் 10 எம்பிக்கள், தமிழகத்தில் 39 தொகுதிகள், 70% வாக்குகள். இப்படி ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள ஆட்சியையும் கட்சியையும் கையிலே வைத்திருக்கிறவர் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று இந்தியா டுடே பத்திரிகை சொல்லுகிறது. அதைவிட சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காமல் பார்த்து கொண்டார் என்று சொல்லுகிறது. 130 நிறுவனங்களிடமிருந்து 9,74,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய வைத்து தொழில்துறையில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருப்பவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று இந்தியா டுடே பத்திரிகை சொல்லுகிறது. நான் பார்க்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை யார் யாரோ போகிறவன் வருகிறவனெல்லாம் பேசுவதைக் கண்டால் கோபம் வருகிறது. ஆனால் விமர்சனங்களை சகித்து கொள்ள வேண்டும் என்று அண்ணா கற்றுக் கொடுத்ததால் அவர்களை அலட்சியம் செய்துவிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அவர்களுடைய காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திட்டங்களை வகுப்பவர் அண்ணாவாகத்தான் இருந்தார். ஒரு திட்டத்திற்கு அண்ணா உருவம் கொடுப்பார். ஆனால் அந்த திட்டத்திற்கு தலைவர் கலைஞர் உயிர் கொடுப்பார். அண்ணா திட்டத்திற்கு உருவம் கொடுப்பார், தலைவர் கலைஞர் அந்த உருவத்திற்கு உயிர் கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு திட்டத்திற்கு உருவம் கொடுப்பவரும் அவர்தான், அந்த திட்டத்திற்கு உயிர் கொடுப்பவரும் அவர்தான். அப்படி ஒரு நிலையில் ஆட்சி சக்கரத்தை இன்றைக்கு சுழற்றி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றியவர், சொல்லாத நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறவர். அவர் முதலாக ஆட்சிக்கு வந்தபொழுது நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்? ஒரு சுகமான சுப வேளையில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. கொரோனா தொற்று நோயின் காரணமாக தமிழகமே அல்லோல கல்லோலப்பட்டு இருந்த காலம், மழை வெள்ளத்தில் சென்னை மிதந்து கொண்டிருந்த காலம். வந்தவுடனேயே சொன்னார், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 4,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்து நிதியுதவியை வழங்கினார். இதை தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லவில்லை. சொல்லாமலேயே மக்களின் துன்பம் கண்டு அவர் இந்த உதவியை செய்தார். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்களின் கண்ணிலே இருந்து புறப்படுகிற கண்ணீர் கன்னத்தை தொடுவதற்கு முன்னதாகவே துடைத்து விடுகிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தடுமாறி கீழே விழுவதற்கு முன்னதாகவே தாங்கி பிடித்து கொள்ளுகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து பயணத்தை தந்தார். இதில் ஒரு மாதத்திற்கு ஒரு பெண்மணிக்கு 888 ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் நகரங்களில் ஒரு பெண்மணி பல வீடுகளில் வீட்டு வேலை செய்ய போகிறார். காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு வீடு, 11 மணியிலே இருந்து 1 மணி வரை ஒரு வீடு, 2 மணியிலே இருந்து 4 மணி வரை ஒரு வீடு, இப்படி 3 அல்லது 4 வீடுகளுக்கு ஷிஃப்ட் வைத்து பேருந்து பயணம் செய்து போய் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி வேலைக்கு போகும்பொழுது ஒரு நாளைக்கு எப்படியும் 10 ரூபாய்க்கு குறையாமல் அவர்கள் பேருந்து கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது இலவச கட்டணமாகிவிட்ட காரணத்தால் ஒரு பெண்ணுக்கு மாதம் 888 ரூபாய் மீதம் கிடைக்கிறது.
அதைவிட கூட்டுறவு வங்கிகளில் 5 பவுனுக்கு குறைந்து நகைகளை அடமானம் வைத்தவர்களுக்கு அந்த நகையை அரசாங்கமே திருப்பி தரும், கடனை தள்ளுபடி செய்யும் என்று தேர்தல் அறிக்கையில் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். வந்தவுடனேயே 5250 கோடி ரூபாய் அளவிற்கு அடமானம் வைக்கப்பட்டிருந்த நகைகளை கூட்டுறவு வங்கியில் இருந்து திருப்பி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உயர்கல்வி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார். உயர்கல்வி மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார். மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார். கேட்டார்கள், மகளிர் உரிமை தொகை என்றால் ஏன் மீதமுள்ளவர்களுக்கு தரவில்லை என்றார்கள். கொஞ்சம் பேருக்குத்தான் தந்திருக்கிறீர்கள் என்றார்கள். இப்பொழுது எல்லாருக்கும் தருவோம் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். அதையும் நிச்சயமாக அவர் கொடுப்பார். இவை எல்லாவற்றையும் விட மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை பிரமாதமாக இந்த நாட்டில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 34,987 பள்ளிகளில் 20,73,536 மாணவர்கள் தினசரி காலையில் உணவருந்திவிட்டுத்தான் வகுப்பறைக்கு செல்கிறார்கள். தினசரி காலை 20,73,536 மாணவர்களின் வயிற்று பசியை போக்குகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று. நான் சொல்லுகிறேன், மாணவரின் சிரிப்பில் எங்கள் முதலமைச்சரை காண்போம். அப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு அற்புதமான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அரசாங்கம் செயல்படுவதற்கு போதிய ஒத்துழைப்பை தராமல் ஸ்பீட் பிரேக்கர் என்று சொல்கிறோமே, பயணத்தில் வேகமாக போகிற வாகனங்களை தடுத்து நிறுத்துகிற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. இந்த ஒன்றிய அரசாங்கம் திராவிட மாடல் அரசு என்றாலே வேப்பங்காயைப் போல முகம் சுளிக்கிறது. திராவிட மாடல் அரசு அவர்களுடைய ஆட்சிக்கு ஏதோ ஒரு சவால் என்பதைப் போல இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களுக்கெல்லாம் கவர்னர்கள் என்ற பெயரில் பைத்தியக்காரர்களை அனுப்பி வைப்பதைப் போல அனுப்பி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் அப்படி ஒரு கவர்னரை தான் அனுப்பினார். இந்த கவர்னரை வைத்து கொண்டு இவ்வளவு காலம் நாங்கள் ஆட்சி நடத்தியதே இந்த அரசாங்கத்தின் மிகப்பெரிய சாதனை. அப்படித்தான் சொல்லுவேன். ஏனென்றால் நம்முடைய கவர்னர் ரவி அவர்கள் கவர்னர் பதவி என்பது ஒரு மாண்புமிக்க பதவி. அந்த மாண்புமிக்க பதவியை அவர் கையாளுகிற விதம் அநாகரிகமாக இருக்கிறது. அந்த கவர்னர் பதவி என்பது குடிகாரன் கையில் இருக்கும் ஒரு குழந்தையைப் போல இருக்கிறது. அவன் எப்பொழுது விழுவான், குழந்தையை எப்பொழுது விழுவும் என்று பதறி போகிற தாயின் மனப்பான்மையில் நாட்டு மக்கள் இந்த கவர்னரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பைத்தியக்காரன் கையிலே இருக்கிற துப்பாக்கியைப் போல கவர்னர் பதவியை அவர் கையாளுகிறார். ஆனால் அத்தனையையும் முறியடித்து ஒரு முற்போக்கான ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற நம் தலைவருக்கு இன்றைக்கு 72 வயது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அவருக்கு நாட்டு மக்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள், வணக்கங்களை தெரிவிக்கிறார்கள். நானும் என் வாழ்த்தையும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.